புஷி ஆனந்த் குறித்து என்ன சொன்னாங்க? விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, புஷி ஆனந்த் சொல்றதுதான் இவர் கேட்கிறாருனாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க? விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, ஆதவ ஒரிஜினா என்ன சொல்றாரோ அதைத்தான் கேட்கிறாருனாங்க. அப்புறம் விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்றாரோ அதைத்தான் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படிலாம் கிடையாது. ஜனநாயகன் படம் விஜய் அவர்களே முதலமைச்சர் ஆகிட்டார். இதுக்கப்புறம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை நீடிச்சுட்டே இருக்கே சார். ரூட்னு இவர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பல பேருக்கு செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் ஜெகதீஷுடைய ரூட் செய்கிற ஒர்க். திமுகவுக்கு பெண் நிறுவனம் இருக்குல்ல, அதே மாதிரி தாவேக்காக்கு ஜெகதீஷுடைய நிறுவனம் அதை பண்றாங்க. அதை எப்படி மாஃபியான்னு பண்ண முடியும்? அப்ப இவரை மாஃபியான்னு சொன்னீங்கன்னா சபரீசனுடைய பெண் நிறுவனத்தை மாஃபியான்னு சொல்லுங்க. விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, எல்லாமே இவர் தான் பண்றாரு, இவர் சொல் பேச்சு கேட்டுதான் விஜய் நடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. இந்த ஜனநாயகன் படம் விஜய் அவர்களே முதலமைச்சர் ஆகிட்டார். இதுக்கப்புறம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை நீடிச்சுட்டே இருக்கே சார். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது என்னன்னா, அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஜனநாயகன் சான்றிதழுக்காக காத்திருந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இது அல்லாமல் இன்னும் 2 படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒன்று கேடின்னு ஒரு படம், இன்னொன்று யஷை வச்சு டாக்ஸிக்னு ஒரு படம். இந்த 2 படத்துலையுமே அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. அதனால டாக்ஸிக்குடைய ரிலீஸே அவங்க தள்ளி வச்சிட்டாங்க. பணச்சிக்கல் தான். அப்புறம் சமீபத்தில் அந்த கேடி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒரு பேன் இண்டியா படமாக பல கோடி செலவில் எடுத்தாங்க. ஆனால் அந்த படத்தை போட்டு பார்த்தா ஒரு பெரிய இதை கிரியேட் பண்ணலை, இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணலை. அதனால என்ன பண்ணிட்டாங்க, எந்த லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணாமல் கன்னடத்தில் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. அங்கேயும் அந்த படம் ஃப்ளாப்பு. அதனால் இப்போ கேவிஎனுடைய கவனம் எல்லாமே இந்த ஏரியாவில் இருந்ததுனால அவங்க ஜனநாயகன் குறித்து சென்சாரோட போய் ஃபாலோ பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. நான் அது ரெகுலராகவே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இதுக்கு இடையில நடந்த மாற்றம் என்னன்னா 2 மாற்றம். ஒன்று, விஜய் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் தணிக்கைத்தினுடைய சேர்மன் சமீபத்தில் மாற்றப்பட்டிருக்காரு. அதனால இந்த மாற்றங்கள் காரணமாக ஜனநாயகனுக்கான சர்டிஃபிகேட்டுங்கிறது சீக்கிரமே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அனைமா இன்னும் ஓரிரு நாட்கள்ல அந்த முயற்சியை அவங்க தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள நான் கேள்விப்பட்டது என்னன்னா, மே 28 ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளான்ல இருக்காங்க. கண்டிஷன் சப்ளை, அதுக்கு முன்ன சர்டிஃபிகேட்டு இவங்க கையில கிடைக்கணும். என்னன்னா அந்த 28க்கு வேற எந்த பெரிய படமும் லாக் பண்ணலை. அதனால அந்த டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃப்ரீயா தான் இருக்கு. அதனால அந்த டேட்டில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஜனநாயகன் படம் நஷ்டத்துல தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க சார். இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுற மாதிரி விஜய் சார் ஒரு படம் திரும்ப நடிக்கிறார். இந்த மாதிரியான செய்திகள்லாம் கேள்விப்பட்டோம். இப்போ முதலமைச்சராக விஜய் அவர்கள் ஆகிட்டார். இதுக்கப்புறம் படம் நடிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இனி அதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னன்னா, ஒருவேளை இந்த அரசியலில் அவர் நினைத்த வெற்றி கிடைக்கல, வெறுமனே அவர் மட்டும் ஒரு எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா ஒருவேளை நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படித்தான் நாம் கூட நினைச்சோம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. மக்கள் அவரை முதலமைச்சர் நாற்காலியிலே அமர வச்சிட்டாங்க. அங்கிருந்து சினிமாவில் நடிப்பது அப்படிங்கிறது அதுக்கான சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு அல்லது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் அதே நேரம் ஜனநாயகன் தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதை எந்த மாற்றமும் இல்லை. அதை இவர் எப்படி காம்பன்சேட் பண்ண போறாருங்கிறது தெரியல. அந்த படத்துக்கு 220 கோடி ரூபா விஜயினுடைய சம்பளம். அதுல ஒரு பகுதி சம்பளத்தை அவர் வாங்கிட்டாரு. இப்போ டிஜிட்டல் சேட்டலைட் விற்றதற்கு பிறகு அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட்னு ஒன்று நடக்கும். ஸோ இப்போ இந்த தயாரிப்பாளருக்கு இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டதால் ஒருவேளை அந்த சம்பள பாக்கியையே அவர் ரைட் ஆஃப் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு அந்த காம்பன்சேஷனுங்கிறது கிடைக்கும். அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே சார். இந்த ரீசெண்ட் டேஸ் அந்த சோஷியல் மீடியாஸ்ல நம்ம பார்க்கறதுன்னா இந்த ரூட் மாஃபியான்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகுது சார். அதில் நிறைய செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ ஜெகதீஷ் பழனிசாமி இருக்கார்ல சார், அவர் தான் விஜய் அவருக்கு பின்னாடி எல்லாமே பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஜய் சாரோட இந்த ஆட்சியில் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க போவது யாருன்னு கேட்டால் அந்த ஜெகதீஷ் அவர்கள் சொல்றாங்க. எப்படி இந்த திமுக ஆட்சியில் ரெட் ஜெயிண்ட் இருந்ததோ அதே மாதிரி தான் இதில் ரூட் மாஃபியா இருக்கும் சொல்றாங்க. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அதான் இதெல்லாம் இவர்களுடைய கணிப்பு அல்லது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் எழுந்த ஒரு கருத்து, அப்படிதான் நான் பார்க்குறேன். ஜெகதீஷ் குறித்து அறியாதவர்களுடைய விமர்சனமாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஜெகதீஷோட பழகி இருந்தால் இப்படி ஒரு கருத்தை இவங்க சொல்ல மாட்டாங்க. ஆரம்பத்தில் நாமும் ஜெகதீஷ் மீது நிறைய விமர்சனங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவரோட பழகிய பிறகுதான் ஏண்டா விஜய் இவருக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. எத்தனையோ பேர் விஜய்க்கு நண்பர்களாக இருந்தாலும் ஜெகதீஷ்க்கு இருக்கிற இடம் அவர் யாருக்குமே கொடுக்கல. அந்த அளவுக்கு ஜெகதீஷ் விஜயோடைய மனசுல அவ்வளோ உயரத்துல இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய குணம் தான்.
என்ன அந்த இடத்தில் வேறொரு இருந்திருந்தால், நீங்களோ நானோ இருந்திருந்தா நம்மெல்லாம் வேற மாதிரி இருந்திருப்போம். ஆனா ஜெகதீஷை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டவுன் டு எர்த்தாக இருக்கிற ஒரு இளைஞர் தான் அவரு. அதுக்கடுத்து அவர் ஒரு ரூட்னு வந்து ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. அந்த நிறுவனம் என்ன அப்படின்னா செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட். அதாவது சுருக்கமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு நடிகர் நடிகை இயக்குனர்கள்லாம் ஒரு காலத்துல அவர்களுக்கு மேனேஜராக செக்ரட்டரியாக ஒரு தனி மனிதர்களை வச்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப ரஜினிகாந்த் இருக்காருன்னா அவருக்கு வந்து செக்ரட்டரியா ஒருத்தர் இருப்பாரு, கமல்ஹாசன் இருக்காருன்னா அவருக்கு செக்ரட்டரியா ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் அந்த கால் ஷீட் பாக்குறது, அந்த சம்பளத்தை போய் வசூல் பண்றது, அவருடைய வேலைகளை பாக்குறதெல்லாம் பார்ப்பாங்க. இது அந்த காலம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட்டை நிறுவனங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. சுருக்கமா சொல்லணும்னா தெலுங்கு நடிகர் ராணா கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அவரே ஒரு செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காரு. அந்த கம்பெனியில பல நடிகைகள் என்ன அந்த கம்பெனியில தான் இருக்காங்க. அவங்களுடைய டேட் பார்க்குற மற்ற வேலைகளை அவங்கள்ட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. அந்த மாதிரி ரூட்னு வந்து இவர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பல பேருக்கு செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் ஜெகதீஷுடைய ரூட் செய்கிற ஒர்க்கு. அவர் வந்து விஜயினுடைய மேனேஜராகவும் அந்த கம்பெனி தான் இருக்கு. விஜய் உட்பட பல பேருக்கு அவங்க பார்க்குறாங்க. அதுதான் உண்மை. இதுக்கு இடையில இப்போ விஜய்க்கான அந்த விர்ச்சுவல் வாரியர் இருக்காங்கல்ல, ஸோ அதையும் வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்றாங்க. இவ்வளவுதான் அவருடைய வேலை. இன்னொரு பக்கம் அவர் விஜயோட நம்பிக்கைக்குரியவராக இருக்காரு. இவரை எப்படி நீங்க ஒரு மாஃபியான்னு சித்தரிக்கிறது, அதுக்கப்புறம் ரெட் ஜெயன் மாதிரி இவர் பண்ணிடுவாருங்கிறது. ரெட் ஜெயன் பண்றது ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன். ரூட் வந்து இது வரைக்கும் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணவே இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ல ஒரு பார்ட்னராக தான் இருக்காங்க. ரூட்டை பொறுத்த வரைக்கும் செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் தான் அவங்களுடைய மெயின் தொழில். அதே போல மகாராஜா மாதிரி சில படங்களுக்கு அந்த பேஷன் ஸ்டுடியோ சுதனோடு சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க, தயாரிச்சிருக்காங்க. என்ன டிஸ்ட்ரிபியூஷனுக்கெல்லாம் வரவே இல்லை. நான் என்ன கேட்கிறேன், ஒருத்தர் ஒரு படம் தயாரிப்பது எப்படி ஒரு மாஃபியாவாக மாறும்? இப்ப ரெட் ஜெயன்ட் பண்ணது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். வேற யாரையுமே படத்தை ரிலீஸ் பண்ண விடாம, அல்லது வேறொரு படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு இவங்க படத்தை கொண்டு போய் குறுக்கால விட்டு அந்த தியேட்டர்களை பாதியை இவங்க புடுங்குறது, இந்த மாதிரி வேலையை பார்த்தாங்க. ரூட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த முயற்சியுமே அவங்க பண்ணல. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க அந்த மாதிரி மாஃபியாங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும்? அது ரொம்ப தப்பான விஷயம் இல்ல சார். 30,000 வாட்ஸ்அப் குரூப் வந்து அவங்க வச்சிட்டு இருக்காங்க. ஏங்க 330,000 இல்லைங்க, 3 லட்சம் வாட்ஸ்அப் குரூப்பே வைக்கட்டுமே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா காலம். எதுவாக இருந்தாலும் சோசியல் மீடியா மூலமாக மக்களை ரீச் பண்ணணுங்கிறது தான் இன்னைய ஸ்ட்ராட்டஜி. அதை ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா பண்றாரு. இப்ப ஐபேக் நிறுவனம் இருக்கு, அவங்க என்ன பண்றாங்க? பெண் நிறுவனம் இருக்கு, அவங்க என்ன பண்றாங்க? திமுகவுக்கு பெண் நிறுவனம் இருக்குல்ல, அதே மாதிரி தாவேக்காக்கு ஜெகதீஷுடைய நிறுவனம் அதை பண்றாங்க. அதை எப்படி மாஃபியான்னு பண்ண முடியும்? அப்ப இவரை மாஃபியான்னு சொன்னீங்கன்னா சபரீசனுடைய பெண் நிறுவனத்தை மாஃபியான்னு சொல்லுங்க. அதுதானே கரெக்டா இருக்கும். ஒரே செயலை 2 பேர் செய்யறாங்க. அவர் செய்யறது வந்து சமூக சேவை, இவர் செய்யறது வந்து மாஃபியா அப்படின்னா அதை எப்படி அதை ஏற்க முடியும்? எல்லாத்துக்கும் மேல யாரெல்லாம் மாஃபியா என்று ஜெகதீஷை குற்றம் சாட்டினார்களோ அவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சியில் இப்ப இறங்கியிருக்காங்க. நீதிமன்றத்துல வந்து அவங்க சொல்லட்டும், இவர் இன்ன காரணத்தினால் இவர் மாஃபியான்னு யாரெல்லாம் இன்னைக்கு குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்கள் நிரூபிக்கட்டும். அது உண்மையாக இருக்கும் போது அதை நம்ம தலைவணங்கி ஏத்துக்குவோம். இல்ல சார், இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து ஜெகதீஷ் வந்து நல்லவராகவே இருக்கும். அப்ப அவரையும் கார்னர் வந்து பண்றாங்க சார். அவர் மேலேயும் தொடர்ந்து அந்த விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க. அதாவது அவர் விஜய்க்கு நெருக்கமாக இருக்காரு, அதுதான் முக்கியமான காரணம். அதுக்கடுத்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, எல்லாமே இவர் தான் பண்றாரு, இவர் சொல் பேச்சு கேட்டுதான் விஜய் நடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா உண்மை அது கிடையாது. விஜய் சொல்வதை செய்து முடிக்கிற வேலையில இவர் இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, புஷி ஆனந்த் குறித்து என்ன சொன்னாங்க? விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, புஷி ஆனந்த் சொல்றதுதான் இவர் கேட்கிறாருனாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க? விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரோ அதைத்தான் கேட்கிறாருனாங்க. அப்புறம் விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்றாரோ அதைத்தான் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படிலாம் கிடையாது. விஜய்க்கு எல்லாம் தெரியும். இதை யார் யார்கிட்ட கொடுத்து செய்யணுமோ அதை அவர் கரெக்டா செய்வார். ஒரு சின்ன உதாரணம், விஜய் வந்து சினிமா நடிகராகவும் இருந்தாரு, அரசியல்வாதியாகவும் இருந்தாரு. விஜய் வந்து எப்படி அந்த ஆட்களை வச்சிருந்தார் அப்படின்னா, இப்போ ஒரு அரசியல் ரீதியான ஒரு நகர்வு ஒரு விஷயம் அப்படின்னா அதை புஷி ஆனந்தோட டிஸ்கஸ் பண்ணுவாரு, புஷி ஆனந்த் மூலமாக அதை செய்வார். இந்த விஷயம் ஜெகதீஷ்க்கு தெரியாது, ஜெகதீஷ் கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணவும் மாட்டாரு. அப்புறம் சினிமா ரிலேட்டடான ஒரு விஷயம் அப்படின்னா அது ஜெகதீஷோட டிஸ்கஸ் பண்ணுவாரு, ஜெகதீஷை வைத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. அது புஷி ஆனந்துக்கு தெரியாது. புஷி ஆனந்த் கிட்ட இது குறித்து ஒரு வார்த்தை சொல்லவும் மாட்டாரு. நீங்க புஷி கிட்டே போய் இப்படியாமலன்னு கேட்டா எனக்கு தெரியாதும்பாரு. அதே மாதிரி அரசியல் ரீதியா ஜெகதீஷ்ட போய் கேட்டீங்கன்னா தெரியாதும்பாரு. அந்த அளவுக்கு தான் விஜய். இவருக்கு என்ன வேலை, இவருக்கு என்ன வேலைங்கிறத பிரித்து வைத்து எல்லார்கிட்டையும் தான் நினைப்பதை
அவர்கள் மூலமாக செய்து முடித்தார். இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம அவர்களோடு நெருக்கமாக இருப்பதால் நமக்கு ஒவ்வொரு அசையுமே தெரியும், யார் யாரை எப்படி பயன்படுத்துவார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு இது எதுவுமே தெரியாது. உட்காந்து வாயில வந்ததை அடிச்சு விடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல இதுல ஒரு இன்னொரு உண்மையும் சொல்லணும். ஜெகதீஷ் பாத்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்புதான் கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி சென்னை வந்தார். ரொம்ப சரியா சொல்லணும் அப்படின்னா அந்த தலைவா படத்துக்கு கொஞ்சம் முன்னால, புரியுதா இல்லையா, அவர் வந்து இங்க இருக்கிற ஒரு பிஆர்ஓ ஒரு வேலைக்காக அவரை இங்க வர வைக்கிறாரு. அவரு கூட கொஞ்ச நாள் இவர் இருக்காரு. அப்புறம் இந்த ஏபி ஸ்ரீதர்னு ஒரு ஓவியர் இருக்காரு, அவங்க எல்லாம் ஒரு இதா இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷுடைய அறிமுகம் கிடைக்குது ஜெகதீஷ்க்கு. ஜிவியோட நெருக்கமா இருக்கா. அப்பதான் அந்த மத யானை கூட்டம்னு ஒரு படத்தை கூட ஜிவி தயாரிக்கிறாரு. அதுல ஜெகதீஷ் தன்னுடைய உறவினரான கதிர ஹீரோவா உள்ள கொண்டு வராரு. இதெல்லாம் நடக்குது. ஜிவியுடைய நண்பரா அந்த தலைவா படம் நடக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஜெகதீஷும் போறாரு. அங்க ஏஎல் விஜய் பழக்கமாகறாரு. ஏஎல் விஜய்க்கு நெருக்கமாகறாரு. ஏஎல் விஜய் பார்க்க போகும்போது விஜயோட நெருக்கமாகறாரு. அப்பதான் இந்த சோசியல் மீடியா பூம் ஆகுது. இவர் வந்து விஜய்க்கு சொல்லி கொடுக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், விஜய் ஆரம்பத்துல ட்விட்டர் ஐடி பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜய்ங்கிறது கிடையாது, வேறொரு ஐடி தான் விஜயினுடைய ஐடி. ஆக்டர் விஜய்ங்கிறத யாரோ ஒருத்தன் ஒரு ஃபேக் ஐடிக்காரன் அதை வச்சிருக்கான். விஜய் பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜய்னு வராம வேறொரு ஐடியில தான் அவர் புழங்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஜெகதீஷ் அறிமுகம் ஆகுறாரு. அந்த ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பத்தி எல்லாம் அவருக்கு பயங்கரமா சொல்லி விஜய்க்கு அதுல ஆர்வம் வந்து அவரை பக்கத்துல வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்டர் விஜய்ங்கிறதே அவங்க வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா நகர்வுலையும் ஜெகதீஷ் இருக்காரு. அதுக்கப்புறம் அவரை வந்து மாஸ்டர் படம் எடுக்கும்போது கோ ப்ரொடியூசர் ஆக்குறாரு. அப்படி இப்படின்னு ஜெகதீஷுடைய வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்துருச்சு. இன்னைக்கு முதல்வருக்கு பக்கத்துல இருக்காரு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஜெகதீஷுடைய வருகையை ஆரம்பத்திலிருந்து பார்த்த ஒருத்தன் ஜெகதீஷன் இன்றைய இடத்தை பார்த்து வாழ்த்துவானா வயிறறிவானா? கண்டிப்பா வயிறறியத்தான் செய்வான். டேய், நம்ம பார்த்த ஜெகதீஷ் இப்படி வந்துட்டானேன்னு தானே எல்லாருக்கும் அந்த ஆற்றாமை இருக்கும். அதுதான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான விமர்சனங்களா வருது. ஆனா இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் சொல்றது என்னன்னா, நீ ஜெகதீஷோட பழகுங்க. அப்படி ஒரு டவுன் டு எர்த்தான ஒரு இளைஞர் தான் ஜெகதீஷ். அவரோட பழகாதவர்கள் அவர் மீது இப்படி எல்லாம் வந்து குற்றம் சுமத்துறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார். நன்றி.